என்று. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய கூட்டம் அவர்களுக்கு பாடம் சொல்லி தந்திருக்கும். இது தளபதியின் படை, நம்முடைய முதலமைச்சரின் படை, நம்முடைய கழக தலைவர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களுடைய படை. இது வேறு எங்கேயும் எந்த பக்கமும் திரும்பாது. இது இங்கே மட்டும்தான் வரும், கூடும், ஓட்டு போடும். ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் தெளிவானவர்கள். எங்க கை தட்டணும், எங்க பார்க்கணும், எங்க விலகி இருக்கணும், எந்த பக்கமே போகாம இருக்கணும் அப்படின்னு தெரியும். அதை விட புத்திசாலிகள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள். வாய் சவடாலாம் விட்டு ஆட்சி நடத்த முடியாதுன்னு தெரியும் உங்களுக்கு. நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மட்டும்தான் பெண்களுக்கான ஆட்சி, பெண்களை முன்னேற்றக்கூடிய ஆட்சி, பெண்களின் எதிர்காலத்தை பற்றி அக்கறை இருக்கக்கூடிய ஆட்சியை நடத்த முடியும் என்று அவர்களுக்கு தெரியும். யாரையும் நம்பி ஏமாந்து போகக்கூடியவர்கள் இல்லை தமிழ் பெண்கள். யாரால கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியும்னு அவங்களுக்கு தெரியும். யார் வேணாலும் சொல்லலாம், நான் 10,000 கொடுக்குறேன், 8,000 கொடுக்குறேன், 2,000 கொடுக்குறேன், பேரை மாத்தி குலவிளக்கு திட்டம்னு சொல்லலாம். என்ன விளக்கு திட்டமா இருந்தாலும் ஒன்றும் வராதுன்னு தெரியும். ஏன்னா இதுக்கு முன்னாடியே ஸ்கூட்டி கொடுக்குறேன் நாங்க, வந்துதா? விஜய் வரல. அதே போல குலவிளக்கும் வீட்டுக்கு வராது என்று தெரியும். ஆனால் உங்கள் மகளிர் உரிமை தொகை ஒவ்வொரு மாதமும் உங்கள் வீடு கதவுகளை தட்டி வரும் என்று தெரியும். ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொண்ட அன்றே விடியல் பயணத்திற்கு கையெழுத்திட கூடிய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மட்டும்தான் என்று தெரியும். நம்ம வீட்டு பிள்ளைங்க படிக்கணும், பெண்கள் படிக்க வேண்டும் என்பதற்காக புதுமை பெண் திட்டத்தை கொண்டு வந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர், நடத்த முடியும் என்று காட்டக்கூடிய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் மட்டும்தான். அதனால இதையெல்லாம் தெளிவாக நம்முடைய பெண்கள் உணர்ந்திருக்கிறார்கள். அதனால எந்த பக்கமும் திரும்பி கூட பார்க்க அவங்க தயாராக இல்லை என்பதை இந்த மாநாடு பல கனவுகளோடு தமிழ்நாட்டை நோக்கி வந்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக தெளிவுபடுத்தும். பத்தலைன்னா இன்னொரு மாநாடு கூட போட்டு காட்டுறோம். தயவுசெய்து உங்க நேரத்தை வீணாக்காதீங்க. அது மட்டும் இல்லை, வரும் பொழுதெல்லாம் டபுள் என்ஜின் அதுதான் இந்த நாட்டுக்கு நல்ல என்ஜினுங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த என்ஜின் என்னைக்குமே வேலை செய்யாத என்ஜினா தான் இருக்கு, ரிப்பேர் மாடல் என்ஜினா தான் இருக்கு. நான் சொன்னது போல டெபக்கல் என்ஜினா தான் இருக்கு, தேராத என்ஜினாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் நம்முடைய திராவிட மாடல் என்ஜினை எடுத்துக்கொள்ளுங்கள். குஜராத்ல மொத்தம் மருத்துவக் கல்லூரிகள், அரசு மருத்துவக் கல்லூரிகள் என்று எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் 6 தான். ஆனா தமிழ்நாட்டில் அரசு மருத்துவமனைகள் 2000க்கு மேல இருக்கு. அதற்கான படுக்கை வசதிகள் கிட்டத்தட்ட 1 லட்சத்தை தொட்டு கொண்டிருக்கிறது. உத்தரப்பிரதேசத்துல பார்த்தோம், கோவிட் நேரத்துல அங்க மக்களை மருத்துவமனைக்குள்ள அனுமதிக்க கூட முடியல. வெளியில ஆட்டோலையும் வண்டிலையும் டிராக்டர்லையும் படுத்து கிடந்தார்கள். 1 லட்சம் படுக்கை வசதிகள் மக்களுடைய ஆரோக்கியத்திற்காக, நலனுக்காக சாதித்து காட்டி இருக்கக்கூடிய ஆட்சி திராவிட என்ஜின் ஆட்சி. அதே போல தமிழ்நாட்டில் தான் தொழில் வளர்ச்சி அதிகம். கிட்டத்தட்ட 38,000 தொழிற்சாலைகளுக்கு மேல் இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. அதுல உதய் பேசும் பொழுது குறிப்பிட்டது போல அந்த தொழிற்சாலைகள்ல வேலை செய்யறதுல 42% பெண்கள்.
தமிழ்நாடு தான் மின்னணு ஏற்றுமதியில முதலிடம், ஜவுளி ஏற்றுமதியில முதலிடம் இருப்பது தமிழ்நாடு. வேற எந்த என்ஜினும் டபுள் என்ஜினும் இந்த சாதனை எல்லாம் செய்யவில்லை. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் என்று தமிழ்நாட்டை பார்த்து சொல்கிறார்கள். நீங்க ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய டபுள் என்ஜின் ஆட்சிகளிலே, அந்த மாநிலங்களிலே தான் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாக இருக்கிறது. அதை தாண்டி சமூக மேம்பாட்டு குறியீடு, சோஷியல் ப்ராக்ரஸ் இண்டெக்ஸ், அது ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய அடிப்படை தேவைகள், தண்ணீர், காற்று, வீடு, அடிப்படை உரிமைகள், கல்வி போன்ற அடிப்படை உரிமைகள், அவங்களுடைய உடல் ஹெல்த் இண்டிகேட்டர்ஸ், இது மக்களுடைய பாதுகாப்பு, கருத்தை வெளிப்படுத்தக்கூடிய உரிமை, இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கொண்டு கணிக்கக்கூடியதுதான் சோஷியல் ப்ரோக்ரஸ் இண்டெக்ஸ், சமூக மேம்பாட்டு குறியீடு. அதுல மிகப்பெரிய மாநிலங்களிலே முதலில் இருப்பது தமிழ்நாடு. எல்லாத்தையும் சேர்த்து ஒருங்கிணைச்சாலும் முதல்ல இருக்கிறது தமிழ்நாடு. பெரிய மாநிலங்களை கணக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதுக்கு முன்னாடி இருந்தீங்கன்னா புதுச்சேரி, கோவா போன்ற சின்ன சின்ன மாநிலங்கள் நமக்கு முன்னாடி இருக்கலாம். ஆனால் பெரிய மாநிலங்கள்ல முதல்ல இருக்கிறது தமிழ்நாடு தான். உங்களுடைய டபுள் என்ஜின் இருக்குல்ல, உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் எல்லாம், அது எங்க வருது தெரியுமா? 30, 31, 32, 33 இறங்கிக்கிட்டே போகுது. இதுதான் டபுள் என்ஜின் செய்திருக்கக்கூடிய சாதனை. அதே போல இங்க 23ஆம் தேதி மிகப்பெரிய அளவிலே நம்முடைய மன்னிக்க வேண்டும், 2-3 நாட்களாக உடல்நிலை சரியில்லை, ஆனாலும் உங்களை பார்க்க வேண்டும் என்று எங்க அப்பா சொன்ன வழியில, அண்ணன் சொன்ன வழியிலே இங்கே நான் வந்திருக்கிறேன். இங்கே உரையாற்றி எல்லாரையும் கேள்வி கேட்டுவிட்டு நம்முடைய பிரதமர் அவர்கள் சென்றிருக்கிறார்கள். அவர் குஜராத்தோடைய முதலமைச்சராக இருந்த பொழுது 2012 இந்திய ரூபாய்க்கு அமெரிக்க டாலர் 56 ரூபாய் கொடுத்தா $1 வாங்க முடியும். அப்பொழுது என்ன சொன்னாரு? ஏன் இந்திய பணத்தோட மதிப்பு இறங்கிக்கிட்டே போகுது, நல்ல ஆட்சி நடக்கவில்லை, நல்லவர்கள் கையிலே ஆட்சி இல்லை, திறமையானவர்களிடம் ஆட்சி இல்லை, நம்ம சுத்தி இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளை விட இந்தியா மோசமாக ஒரு நிலையிலே இருக்கிறது, இங்கே நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சிதான் இதற்கு காரணம் என்றார். டெல்லியில ஒன்றிய அரசாங்கம் இவர்கள் நடத்தக்கூடிய ஆட்சிதான். இன்னைக்கு டாலருடைய $1 எவ்வளவு ரூபாய் தெரியுமா நம்ம கொடுக்கணும்? 92 ரூபாய். டாலருக்கு எதிராக இந்திய ரூபாயோட மதிப்பு ஏறி இருக்கா, இறங்கி இருக்கா? இறங்கி இருக்குல்ல. அப்ப உங்களுடைய ஆட்சி இன்னும் மோசமாக இறங்கி இருக்கா இல்லையா? தனியா ஆட்சியை நடத்துற இடத்துலயும் ஒன்றும் பண்ணல. அதே போல நீங்க நடத்தக்கூடிய ஒன்றிய அரசிலும் உலகத்திலே இருக்கக்கூடிய ஒரு மதிப்பீட்டாக இருக்கக்கூடிய அந்த டாலர், அமெரிக்கன் டாலருக்கு எதிராக இந்திய பணத்தோடைய மதிப்பு இறங்கி கொண்டே போகிறது. இப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் எங்களை பார்த்து கேள்வி கேட்கிறீர்கள், எங்களை பார்த்து
கேள்விக்கணைகளை தொடுத்து இந்த ஆட்சியை மாற்றி காட்டுவேன் என்று சபதம் விடுகிறீர்கள். நான் ஒன்றை சொல்லுகிறேன், நீங்க எந்த கனவுல இங்க வந்து இறங்கினாலும் நிச்சயமாக சரியான பாடத்தை தமிழ் பெண்கள் உங்களுக்கு சொல்லி தருவார்கள். இது குடியரசு தினம். குடியரசு என்றால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி, ரிப்பப்ளிக். ஆனா இங்க ஒருத்தர் இருக்காரு தமிழ்நாட்டில், அவருக்கு குடியரசுனா என்னன்னு தெரியாது, ரிப்பப்ளிக்னா என்னன்னு தெரியாது. கவர்னர் தெரியல, முதலமைச்சர் அவர் ஏன் வந்து அவர்கிட்ட அவரை அழைச்சு அங்க பேச வைக்கிறாங்கன்னே எனக்கு தெரியல. ஏன்னா வேற வழி இல்லை. ஆனா உங்களுக்குலாம் அங்க ஒருவேளை சட்டமன்றத்தில் பொழுது போகுதோ என்னமோ தெரியல எனக்கு. ஆனா பொறுமையாக சகித்து கொண்டிருக்கிறார் அண்ணன். வருகிறார், ஒவ்வொரு ஆண்டும் வருகிறார். அங்கே சட்டமன்றத்திலே வந்து அங்கே கொடுக்கப்படக்கூடிய வாசிக்க வேண்டிய தமிழ்நாடுடைய பாலிசி நோட்டை படிக்க மாட்டார். படிக்க மாட்டேன் அப்படின்ட்டு ஏதாவது ஒரு காரணம், இது சரியில்லை அது சரியில்லை, தேசிய கீதத்தை பாடல, ஏன் வராரு? பாட மாட்டாங்கன்னு தெரியும், நான் வரலன்னு சொல்லலாம். ஒவ்வொரு ஆண்டும் அங்கே வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள், தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் சொல்லுவதை செய்ய முடியாது என்று இந்த மக்களை, இந்த நாட்டின் மக்களை, அரசை தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய மக்களை ஒவ்வொரு ஆண்டும் அவமதித்து விட்டு செல்லக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதனாலதான் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் அவர்கள் இத படிக்கவே வேண்டாம், கவர்னர்கள் இதை படிக்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்று கான்ஸ்டிடியூஷனை மாற்றணும் அப்படின்னு தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறார்கள். நான் இன்னொரு தீர்மானத்தையும் நாம் ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருக்கோம், இந்த கவர்னரே வேண்டாம், இவர்களால் எந்த பயனும் இல்லை. இதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் மிக நீண்ட நாட்களாக தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்த நாட்டில் கவர்னர்களுக்கு, நாடு முழுவதும் இருக்கக்கூடிய கவர்னர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் கிட்டத்தட்ட 700 கோடி செலவழித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த 700 கோடியை எத்தனையோ பிள்ளைகளுடைய படிப்பிற்கு, அவர்கள் வாழ்க்கையை முன்னேற்றுவதற்கு நாம் செலவழிக்க முடியும். ஆனால் ஒவ்வொரு ஆட்சியையும், பிஜேபி இல்லாத ஆட்சியையும் கஷ்டப்படுத்த வேண்டும், அந்த மாநிலத்தை சேர்ந்த மக்களை அசிங்கப்படுத்த வேண்டும், அவமானப்படுத்த வேண்டும் என்று இந்த கவர்னர்களை அங்கே இருக்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கம் பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. பிரதமர் இங்கே 23ஆம் தேதி பிரதமர் வந்தார், அதற்கு முன்பும் வந்தார், இனிமேல் அடிக்கடி வருவார். உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், நிறைய பேர் லீவ் விட்டா ஊருக்கு போவீங்க, அது பேரு சம்மர் சீசன் வந்தா சம்மர் லீவ்ல வெக்கேஷனுக்கு போவீங்க. அதே போல குளிர்காலத்தில் லீவ் விட்டாங்கன்னா வின்டர் ஹாலிடேஸ், வின்டர் வெக்கேஷன்ல போவீங்க. வின்டர் சீசனுக்கான எங்கேயாவது ஒரு ஊருக்கு போய் சுத்தி பார்த்துட்டு வருவீங்க. அதே போல பிரதமர் பொதுவாக வெளிநாடுகளில் தான் பயணம் செய்து கொண்டிருப்பார். இந்த எலெக்ஷன் சீசன் ஒன்று வருது இல்ல, அப்ப அவருடைய விமானம் இந்தியாவில் திரும்பும். எந்த மாநிலத்தில் தேர்தல் நடக்கிறதோ அந்த மாநிலத்திலே இறங்கும். அதனால் நம்முடைய பிரதமர் எலெக்ஷன் சீசனுக்கான ஒரு டூரிஸ்ட் பிரைம் மினிஸ்டர் தான் நம்முடைய பிரதமர். அதனால அந்த டூரிஸ்ட் பிரைம் மினிஸ்டர் சமீபத்தில்
இங்கே வந்தார், பேசினார். 45 நிமிஷம் பேசினார். அந்த 45 நிமிஷத்துல பல முறை முதலமைச்சருடைய பேரை சொன்னாரு. திராவிட முன்னேற்ற கழகத்தின் பெயரை சொன்னார். பல எதிர்கட்சிகளின் பெயரை எல்லாம் சொன்னார். ஆனா ஒரே ஒரு கட்சியோடைய பெயரை மட்டும் சொல்லல. அது அதிமுக. மேடையிலே நிற்கிறார் எடப்பாடி பழனிசாமி. 45 நிமிடம் பேசிய பிரதமர் அவருடைய கட்சியோடைய பேரை சொல்லவே இல்லை. எங்களுக்கெல்லாம் என்ன கவலைன்னா, உங்க பேரு சொல்லாத பேராவே போயிட போது, தயவு செய்து ஜாக்கிரதையாக இருங்கள். அப்படி ஒரு கட்சியின் பெயரையே நிராகரிக்கக்கூடிய இடத்தில் நீங்கள் கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது உங்களை ஆளாக்கிய இயக்கத்திற்கு, கட்சிக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். பழனிசாமி அவர்களே, மக்கள் நிச்சயமாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எந்த காலகட்டத்திலும் உங்களை மன்னிக்க மாட்டார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பல முறை இங்கே வரப்போகிறார் பிரதமர். சில கேள்விகளுக்கு பதில் சொல்லிவிட்டு வந்தார் என்றால் நன்றாக இருக்கும். நம்முடைய தமிழ்நாட்டு குழந்தைகளுக்கு தர வேண்டிய நிதி கிட்டத்தட்ட 2500 கோடிக்கு மேல, அதை எப்ப கொடுப்பாருன்னு சொல்லிட்டு வந்தார்னா நல்லா இருக்கும். அதே போல நமக்கு தர வேண்டிய ஹொசூர் விமான நிலையத்தை எப்பொழுது தந்துவிட்டு வருவார் என்று சொன்னால் நன்றாக இருக்கும். வெள்ள நிவாரணத்திற்காக முதலமைச்சர் கடிதம் எழுதி இருக்கிறார். பல முறை நிவாரண நிதி தர வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். அதை எப்பொழுது தருவீர்கள் என்று சொல்லிவிட்டு வந்தீர்கள் என்றால் நன்றாக இருக்கும். முதலமைச்சர் அவர்கள் பல முறை இந்த கேள்வியை எழுப்பி இருக்கிறார்கள். டீலிமிட்டேஷன் வந்தா தமிழ்நாட்டுக்கு பாதிக்கு இருக்குமா இருக்காதா, எங்களுடைய எம்பிக்களுடைய எண்ணிக்கை குறையுமா அப்படியே இருக்குமா என்று ஒரு பதிலை சொல்லுங்கள் என்று கேட்டார். இதுவரை பதில் இல்லை. வரும்போது அதற்கு பதிலோடு வாருங்கள் பிரதமர் அவர்களே. தமிழ் மீது திடீரென்று அக்கறை வந்தது போல் பேசுகிறீர்களே. இதுவரைக்கும் சமஸ்கிருதத்துக்கு 2500 கோடி செலவு செய்திருக்கிறீர்கள். தமிழுக்கு 167 கோடி செய்திருக்கிறீர்கள். அந்த இரண்டையும் ஒன்றாக்கி விட்டு வாருங்கள் பிரதமர் அவர்களே. தொடர்ந்து தமிழ்நாட்டின் திட்டங்களை நிறுத்த, தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை நிறுத்திவிட்டு, இங்கே சீசனுக்கு சீசன் வந்து இங்கே தேர்தல் பிரச்சாரம் மட்டும் செய்துவிட்டு தமிழ்நாட்டு மக்களை வஞ்சித்து கொண்டே இருக்கக்கூடியவர்களோடு கூட்டணி வைத்துக் கொண்டிருப்பவர்கள் யார் என்பதை தமிழ்நாட்டு பெண்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் யாருக்கும் இந்த தமிழ் மண்ணிலே இடமில்லை என்பதை நாம் காட்டுவோம். இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரியும் ஒரு தேர்தல் பிரச்சார பீரங்கியாக ஒவ்வொரு வீடாக தேடி சென்று நம்முடைய சாதனைகளை சில புரியாதவர்கள் இருந்தால் அவர்களிடம் எடுத்து சொல்லுங்கள். அவர்களுடைய எதிர்காலத்தை பாதுகாத்துக் கொள்ள சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். நூற்றாண்டு கண்ட திராவிட இயக்கத்தின் நீட்சியாய் தமிழின தலைவர் கலைஞரின் வழியில் மகளிர் உயர மாநிலம் உயரும் என்று உரக்க சொல்லி பார்ப்போற்றும் வண்ணம் திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி வரும் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் நம் அனைவரின் தாயுமானவர் இதோ நம்மிடையே சிறப்புரையாற்றுவார்கள். இராணுவ படையை ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க. இங்கே நான் நுழைஞ்ச உடனே உங்களை பார்த்தப்போ பிளாக் அண்ட் டெல்டா ஃபோர்ஸ்னு சொல்லத்தக்க வகையில் இராணுவ படை போல மிடுக்கா
திரண்டிருக்கக்கூடிய என் அன்பு சகோதரியான உங்களுக்கு என்னுடைய முதல் வணக்கம். வெல்லும் தமிழ் பெண்கள் டெல்டா மண்டல மகளிர் மாநாட்டினுடைய தலைவர், கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர், நாடாளுமன்ற குழுவினுடைய தலைவர், என்னுடைய அருமை தங்கை கனிமொழி கருணாநிதி அவர்களே, முன்னிலையற்றுள்ள முதன்மை செயலாளர், மாண்புமிகு அமைச்சர் ஆற்றல் மிகு நேரு அவர்களே, துணை முதலமைச்சர் தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே, தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகளே, துணை பொதுச் செயலாளர்கள் பொன்முடி அவர்களே, ராசா அவர்களே, மூப்பே சாமிநாதன் அவர்களே, அமைப்பு செயலாளர் RS பாரதி அவர்களே, செய்தி தொடர்பு தலைவர் TK இளங்கோவன் அவர்களே, இணை அமைப்பு செயலாளர் அன்பகம் கலை அவர்களே, துணை அமைப்பு செயலாளர் ஆஸ்டின் அவர்களே, மகளிர் அணியுடைய தலைவர் திருமதி விஜயா தாயன்பன் அவர்களே, மகளிர் அணியினுடைய செயலாளர் எலன் டேவிட்சன் அவர்களே, தொண்டரணியின் செயலாளர் நாமக்கல் ராணி அவர்களே, மற்ற மாநில மகளிர் அணியினுடைய நிர்வாகிகளே, கழகத்தினுடைய ஆற்றல் மிகு மாவட்ட கழகத்தின் செயலாளர்களே, முன்னாள் அமைச்சர் பழனிமாணிக்கம் அவர்களே, முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் அவர்களே, நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, பெருந்திரளாக பங்கேற்றிருக்கக்கூடிய மாவட்ட, மாநகர, ஒன்றிய, நகர, பகுதி, பேரூர் கழக மகளிர் அமைப்புகளை சார்ந்த நிர்வாகிகளே, நன்றி உரை ஆற்ற இருக்கக்கூடிய தஞ்சை மத்திய மாவட்ட கழகத்துடைய செயலாளர், செயல் வீரர், அருமை சகோதரர் துரை சந்திரசேகர் அவர்களே, திரளாக திரண்டிருக்கக்கூடிய பெரியோர்களே, தாய்மார்களே, அருமை சகோதரிகளே, என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். வீட்டை மட்டுமல்ல, கழகத்தை நாங்கள் காப்போம் என்கிற உணர்வோடு கருப்பு சிவப்பு கடல் போல திரண்டிருக்கீங்க. வீட்டையும் கழகத்தை மட்டுமல்ல, நம்ம தமிழ்நாட்டையும் ஏன் இந்திய நாட்டையும் காக்க நாங்கள் தயார், யாருக்கு நாங்கள் சிறைச்சவங்கள் என்ற துணிச்சலோடு திரண்டிருக்கீங்க. தஞ்சை மண் கம்பீரமான மண், மன்னர்களுக்கெல்லாம் மன்னரான ராஜராஜ சோழன் ஆட்சி செய்த சோழ மண் இந்த மண். கம்பீரமாக நிற்கக்கூடிய பெரிய கோயிலும், காலங்கள் கடந்தும் உறுதியாக நிற்கக்கூடிய கல்லணையும் நிலைத்து நிற்கக்கூடிய மண் இந்த தஞ்சை மண். நவீன தமிழ்நாட்டின் சிற்பியான நம் உயிர்நிகர் தலைவர், முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞரை கொடுத்த மண் இந்த மண். ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தில் பிறந்து காவேரி நீரை குடித்து வளர்ந்தவர் நம்முடைய தலைவர் கலைஞர். ஏன் நானும் டெல்டாக்காரன் தான்.
இந்த மாநாட்டை எழுச்சியோடும் உணர்ச்சியோடும் ஏற்பாடு செய்திருக்கிறார் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர், நாடாளுமன்ற குழுவினுடைய தலைவர் என்னுடைய அன்பு தங்கை கனிமொழி அவர்கள். தங்கை கனிமொழி கிட்ட ஏதாவது ஒரு பொறுப்பு ஒப்படைச்சா அதை அமைதியாகவும் சிறப்பாக செயல்படுத்தி காட்டுவாங்க என்பதற்கு இந்த மாநாடு ஒரு எடுத்துக்காட்டு. கழக பணிகளை தான் இந்த அமைதி. உரிமை குரல் எழுப்ப வேண்டிய நேரத்தில் கர்ஜனை மொழியா மாறி போராடுவார். அதுதான் கனிமொழி. அவருக்கு என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். அதேபோல மண்டலத்தினுடைய பொறுப்பு அமைச்சர், முதன்மை செயலாளர், என்னுடைய அருமை சகோதரர், திருச்சி தந்த தீரர் KN நேரு, கழகத்தை வளர்க்கிறதுல, எழுச்சி மிகு மாநாடுகளை நடத்துறதுல, மக்களை திரட்டுறதுல அசகாய சூரர் அவர். அவருக்கும் மகளிரனுடைய நிர்வாகிகளுக்கும் மாவட்ட கழகத்தின் செயலாளர்களுக்கும் கழக முன்னணியினருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். பல்லடத்தில் தீபமாய் ஒளிர்ந்த இந்த வெல்லும் தமிழ் பெண்கள் மாநாடு இப்ப தஞ்சையில தகன்னு மின்னுது. தஞ்சை என்பது திராவிட இயக்கத்தினுடைய கோட்டை. வெல்லும் தமிழ் பெண்களை, கழகத்தை காக்க வேண்டிய கடமை, தமிழ்நாட்டை வளர்க்க வேண்டிய கடமை உங்களுக்கு தான் நிறைய இருக்கு. சாதி ஆதிக்க ஒழிப்பு மட்டுமே திராவிட இயக்கத்தினுடைய அடிப்படை நோக்கம் இல்ல. பெண் விடுதலையும் தான் நம்முடைய அடிப்படை. சாதியால் உயர்வு தாழ்வு இல்லை என்பதற்காகவும், ஆண் உயர்ந்தவன் பெண் தாழ்ந்தவர் என்று நினைப்பதும் நடத்துவதும் தவறானது என்பதை உணர்த்துவதற்காகத்தான் உருவாக்கப்பட்ட இயக்கம் நம்முடைய திராவிட இயக்கம். சூத்திரர்களைப் போல பெண்களும் இழிவானவர்களும் ஒடுக்கப்பட்ட காலத்தில் இந்த இருவருடைய விடுதலைக்காகவும் வாழ்நாளெல்லாம் உழைச்சார் தந்தை பெரியார். திராவிட இயக்கத்தோட தாய் அமைப்பான நீதி கட்சி ஆட்சியிலே தான் பெண்களுக்கு முதலாக வாக்குரிமை தரப்பட்டுச்சு. அந்த வழித்தடத்தில் வந்த பேரறிஞர் அண்ணா அவர்கள் சுயமரியாதை திருமண சட்டத்தை நிறைவேற்றினார். பெண்களுக்கு சொத்துல சமபங்கு உண்டு என்று கொடுத்தார் நம்முடைய தலைவர் கலைஞர். இது 1929ஆம் ஆண்டு தந்தை பெரியார் போட்ட தீர்மானம். அதை 1989 நிறைவேற்றியவர் முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள். பேந்தி காவலர்களை உருவாக்கினவர் கலைஞர். மகளிர் சுய உதவி குழுக்களை உருவாக்கி பெண்களை தொழில் முனைவர்களாக உயர்த்தினவர் கலைஞர். உள்ளாட்சி அமைப்புகளை இடஒதுக்கீட்டை கொடுத்தார். நம்ம திராவிட மாடல் ஆட்சியில இன்றைக்கு 1,30,00,000 சகோதரிகளுக்கு இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உரிமை தொகை வழங்கி கொண்டிருக்கிறேன். நான் சிஎம் ஆகி முதல் கையெழுத்து பேருந்துகள்ல பெண்களுக்கு கட்டணமில்லா விடியல் பயண திட்டத்துக்கு தான். ஸ்டாலின் பஸ்ன்னு மக்கள் அதுக்கு பேர் வச்சுட்டாங்க. அதுதான் அந்த திட்டத்துடைய வெற்றி. கல்லூரிகளை படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்குகிற புதுமை பெண் திட்டத்தில் 5 லட்சம் மாணவிகள் பயனடைகிறாங்க. கொரோனா கால இன்னல்களில் இருந்து மகளிர் சுயஉதவி குழுவினரை காத்திட்ட கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக அவங்களுக்கு வழங்கப்பட்ட 2674 கோடி ரூபாய் கடனை தள்ளுபடி செஞ்சுட்டு 17,33,696 சுயஉதவி குழுக்களுக்கு
1,05,235 கோடி ரூபாய் வங்கி கடன் இணைப்புகள் வழங்கி சாதனை படைச்சிருக்கிறோம். மக்களை தேடி மருத்துவ திட்டத்தில் மகளிர் சுய உதவி குழுவினரை ஈடுபடுத்துறது மூலமா அவங்கள தன்னலமற்ற சேவைக்கு அங்கீகாரம் பெற்று தந்திருக்கிறோம். முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தில் சுய உதவி குழு மகளிரை பங்கு பெற செஞ்சிருக்கிறோம். பணிக்கு செல்லக்கூடிய மகளிர் பாதுகாப்பா தங்குவதற்கு தோழி விடுதிகளை திறந்திருக்கிறோம். அடுத்து இன்னும் பல மாவட்டங்கள்ல தொடர்ந்து திறக்க போகிறோம். அனைத்து மாவட்டங்களையும் பாலின வள மையங்கள் துவக்கப்பட்டிருக்கு. இந்த மையங்கள் மூலமா குழந்தை திருமணம், குழந்தை பாலியல் வன்கொடுமை மற்றும் குடும்ப வன்முறை உள்ளிட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுகிறோம். உள்ளாட்சியில மகளிர் அதிகாரமிக்கவர்களாக வர வேண்டும் என்று 50 விழுக்காடு ஒதுக்கீடு வழங்கி இருக்கிறோம். ஜெயிச்ச பெண்கள்ல 70 விழுக்காட்டுக்கு மேற்பட்டவர்கள் சுய உதவி குழு மகளிர் தான். அதுல எனக்கு உள்ளபடியே மகிழ்ச்சி. இப்படி பெண்ணுரிமைக்கான ஆட்சியா, பெண்கள் கேட்காமலேயே அவங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுகிற ஆட்சி தான் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி. நான் செல்லும் இடமெல்லாம் கூடுகிற மக்கள்ல அதிகம் இருப்பது மகளிர் தான். அது மட்டுமல்ல, அவங்க முகத்தில் தெரியக்கூடிய மகிழ்ச்சி, அதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆட்சியை பற்றி கேட்கும் போது ஒவ்வொருத்தரும் சொல்றாங்களே, உரிமை தொகை ரொம்ப பயனுள்ளதாக இருக்கு, தினமும் ஸ்டாலின் பஸ்ல தான் வேலைக்கு போறேன், புதுமை பெண்ல 1000 ரூபாய் வர்ற காரணத்தினால வீட்டுல காலேஜுக்கு அனுப்புறாங்க. இப்படி அவங்க சொல்லும் போது எனக்கு மனநிறைவா இருக்கு. இதுக்காகத்தான் ஆட்சிக்கு வந்தேன்னு நினைச்சு உண்மையிலே நான் பெருமையாக அடைந்து கொண்டிருக்கிறேன். இந்த 5 ஆண்டுல ஒவ்வொரு குடும்பமும் பயன்பெறக்கூடிய வகையிலே பல்வேறு நல திட்டங்களை நம்ம அரசு செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது. இங்க குறிப்பிட்டு சொன்னார்களே, இதையெல்லாம் வீடு வீடாக போய் பரப்புரை செய்யக்கூடிய பெரிய கடமையை பெண்களான உங்களை நம்பித்தான் ஒப்படைச்சிருக்கிறேன். வீட்டோட வாசல் வரைதான் ஆண்களால போக முடியும். ஆனா நீங்க நினைச்சா ஹாலுக்கு போகலாம், கிச்சனுக்கு போகலாம், ஏன் அந்த வீட்டு பெண்மணியோட மனசுக்குள்ளேயே நுழைய முடியும். நீங்க அதுதான் மகளிருக்கு இருக்கக்கூடிய பவர். மகளிர் தான் எப்பவுமே பவர் ஹவுஸ். மகளிர் குழுவினரோட பயணம் ஒவ்வொரு பாகத்திலும் பிப்ரவரி 1 முதல் மார்ச் 8 வரை மகளிர் தினம் வரை நடக்க போகுது. அதுக்கு நீங்க எல்லாம் தயாராகிட்டீங்களா? 1 பிப்ரவரி 1 8 வரை மகளிர் தினம் வரை நடக்க போகுது பிரச்சாரம். தயாராகிட்டீங்களா? கேட்கல. அடுத்து தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம்னு தொகுதிகள் தோறும் பிப்ரவரி 28 வரைக்கும் பொதுக்கூட்டங்கள் நடக்க போகுது. இளைஞர் அணியினரும் பிப்ரவரி 7ஆம் நாள் விருதுநகர்ல தென்மண்டல இளைஞர் அணி நிர்வாகிகள் சந்திப்புக்கு நடத்துவதற்கு அவங்க ஆயத்தமாகிட்டாங்க. பிப்ரவரி 11 தொடங்கி பூத் கமிட்டி மாநாடு மண்டல வாரியாக நடக்க போகுது. துணை முதலமைச்சர் பேசும்போது சொன்னார், மாதம் ஒரு மாநாடு. ஆனா பிப்ரவரி மாதம் மட்டும் 5 மாநாடு நடத்த போறோம். 4 வாரம் தான், ஆனா 5 மாநாடு. இவற்றுக்கெல்லாம் முத்தாய்ப்பாக மார்ச் 8ஆம் நாள் தீரர்கள் கோட்டமாம் திருச்சியில 10 லட்சம் உடன்பிறப்புகள் கூடுகிற மாநில மாநாட்டை பேரிழச்சோடு நடத்த போறோம். அதனால சொல்ற,
ஜனநாயக போர்க்களத்தில் வெற்றியை பெற வரைக்கும் உடன்பிறப்புக்கான உங்களுக்கு, உங்களை வழிநடத்தக்கூடிய இந்த தலைமை தொண்டரான எனக்கும் ஓய்வில்லை, உறக்கமில்லை. உங்களுக்கு ஓய்வு கிடையாது. முக்கியமா மகளிரணியான நீங்க பரப்புரையோட முன்கள வீராங்கனைகளாக நிக்கணும். ஏன்னா எதிரணியரோட பொய் பிரச்சாரங்களை பெண்களான உங்களால தான் முறியடிக்க முடியும். வாதத்தால உங்களால தான் வெல்ல முடியும். அதனாலதான் நான் அதிகமாக உங்களை நம்புறேன். பெண்களையும் இளைஞர்களையும் தான் நான் நம்புறேன். சொன்னார்களே 2 நாளைக்கு முன்னாடி தமிழ்நாட்டுக்கு வந்த மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் ஏராளமான பொய்களை சொல்லிட்டு போயிருக்கிறார். உலக வரைபடத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளுக்கு போயிட்டு தேர்தல் காலங்களில் இந்தியாவுக்குள்ள வருவார் நம்ம பிரதமர். இப்ப தமிழ்நாட்டுக்கு கனிமொழி சொன்ன மாதிரி தேர்தல் சீசன் இங்கே வந்தார், இனியும் வருவார். பிரதமர் வருகிறார் என்றதும் அவர்கிட்ட நான் பல கேள்விகளை முன்வச்சேன். 2 நாளைக்கு முன்னாடி வருவதற்கு 2 நாளைக்கு முன்னாடி நான் சில கேள்விகளை வச்சேன். அதை நீங்க தொலைக்காட்சியில பார்த்திருப்பீங்க, ஊடகங்களை பார்த்திருப்பீங்க, பத்திரிகையில படிச்சிருப்பீங்க. ஆனா அவர் எதற்கும் பதில் சொல்லாம வழக்கம் போல பழைய கண்டென்ட்டையே பேசிட்டு நமக்கு புது கண்டென்ட்டை கொடுத்துட்டு போயிருக்கிறார். தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்ற ஒரு அபாண்டமான பொய்ய சொல்லிட்டு போயிருக்காரு. பெண்களான நீங்க சொல்லுங்க, தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா? தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா? எப்படி கூச்சம் இல்லாமல் போய் பேசுறார் பாருங்க. நாட்டில் இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு? பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல குறிப்பா பாஜகவினரால் பெண்கள் படும் தொல்லைகள்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தமிழ்நாட்டு மேல அவதூறு பரப்ப பிளைட்ல வந்துட்டு போயிருக்காரு. மாண்புமிகு பிரதமர் அவர்களை, ஆயிரக்கணக்கான பெண்கள் கூடியிருக்கக்கூடிய இந்த மாநாட்டு மேடையிலே நின்று கொண்டு நான் தலை நிமிர்ந்து சொல்லுகிறேன், இந்திய மாநிலங்களிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் எங்க தமிழ்நாடு தான். அடிச்சு சொல்றேன். இங்கதான் அதிகமான பெண்கள் வேலைக்கு போறாங்க. அண்மையில் அவதார் என்ற குழுமம் இந்தியாவில் பெண்களுக்கான பாதுகாப்பு, ஆரோக்கியம், கல்வி முதலான சமூக காரணிகளை சிறந்து விளங்குகிற நகரங்களோட பட்டியலை வெளியிட்டு இருக்கிறாங்க. 125 நகரங்கள் கொண்ட இந்த பட்டியல்ல முதல் 25 நகரங்கள்ல சென்னை, கோவை, திருச்சி, மதுரை, சேலம், வேலூர், ஈரோடு ஆக 7 நகரங்கள் இருந்துச்சு. இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? மாண்புமிகு பிரதமர் அவர்களை, மணிப்பூரை மறந்துட்டீங்களா? 2023ஆம் ஆண்டு மே மாதம் எரிய தொடங்கின மணிப்பூர்ல இதுவரைக்கும் அரசு கணக்குப்படி பாத்தீங்கன்னா 260 பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. ஒருவர் இருவர் அல்ல, 260 பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. ஆனா உண்மையான எண்ணிக்கை இன்னும் ஒரு மடங்கு இருக்கும். 3000 பேர் காயமடைஞ்சிருக்கிறாங்க. 1,00,000 பேருக்கு மேல மாநிலத்தை விட்டு இடம் பெயர்ந்துட்டாங்க, ஊரை விட்டே போயிட்டாங்க, மாநிலத்தை விட்டு போயிட்டாங்க. 3 ஆண்டுகளாக இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு மணிப்பூர்ல. இத்தனைக்கு ஒன்றியத்தை ஆள்றது, மணிப்பூரை ஆண்டது பாஜக தான். ஆனா அவங்க டபுள் இன்ஜின் ஓட்டின டப்பா இன்ஜின் மணிப்பூர் மக்களை ஏன் காப்பாத்தல? மணிப்பூருடைய முதலமைச்சர் பிரேன் சிங் வீடு, அமைச்சர்கள் வீடு, எம்எல்ஏக்கள் வீடு, பிரேன் சிங் இன்னும் மருமகன்
எம்எல்ஏவா இருக்கிறாரு, அவருடைய பெயர் இமோசிங், அவருடைய வீடு எல்லாத்தையும் போராட்டக்காரர்கள் தாக்கி இருக்கிறாங்க, அடிமட்டமாக்கி இருக்கிறாங்க. ஆனா மணிப்பூரை ஆண்ட பாஜகவால ஏன் அமைதியை ஏற்படுத்த முடியல? இதுதான் பாஜகவுடைய லட்சணமா? மாண்புமிகு பிரதமர் அவர்களே, போய் மணிப்பூரை உத்தரப்பிரதேசம் பாருங்க. ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள், அந்த 2 மாநிலங்கள் மூலமாகத்தான் போதைப் பொருட்களை பரவுதுன்னு ஆதாரங்களோட செய்தி வர்றது பத்திரிக்கை நீங்க படிக்கலையா? இது எல்லாத்தையும் மறைச்சிட்டு அமைதியான தமிழ்நாட்டு மேல அவதூறு பரப்பாதீங்க. அடுத்து தங்களுக்கு சாதகமான ஊடகங்கள் மூலமா நெரேட்டிவ் செட்டப் பண்ண பிரதமர் கலந்துக்கிற பொதுக்கூட்டத்தை நடத்தி இருக்கிறாங்க. ஏதோ புதுசா கூட்டணியை உருவாக்கிட்ட மாதிரி அவரும் தோல் உயர்த்தி இருக்கிறார். நல்லா கவனிங்க, தோற்ற கூட்டணியை புதுப்பிச்சுட்டு அதுக்கு பில்டப் கொடுத்திருக்கிறாங்க. அந்த கூட்டணியில் இருக்கிற எல்லாருமே இடி, ஐடி, சிபிஐன்னு ஏதோ ஒரு வகையில் பாஜக கிட்ட சிக்கி அந்த வாஷிங் மிஷின் தங்களையும் விழுக்காதா என்ற நப்பாசையில கையை கட்டி உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஏற்கனவே இதே பாஜக அதிமுக கூட்டணி 2019 தேர்தலையும் 2021 தேர்தலையும் ஒன்னா நின்று பார்த்தாங்க, தோற்று போனாங்க. அடுத்து 2024 தேர்தலில் அதிமுக பாஜக என்கிற வேஸ்ட் லக்கேஜ கேட்டுட்டு நிக்கலான்னு அப்புறமா சேர்ந்துக்கலான்னு மறைமுக கூட்டணியா வந்தாங்க. ஆனா அந்த கெட்டப்பில் வந்தாலும் உங்களுக்கு கெட் அவுட் தானே தமிழ்நாட்டு மக்கள் திரும்ப திரும்ப சொல்லிட்டாங்க. இப்ப திரும்ப பழையபடியே உடைஞ்சு போனதெல்லாம் ஒட்டி எடுத்துக்கிட்டு புதுசா என்டிஏ அரசுன்னு சொல்லிக்கிட்டு வந்திருக்கிறாங்க. எல்லாருக்கும் தெரியும், பாஜக அதிமுக கூட்டணி கட்டாயத்தால் உருவாகி இருக்கக்கூடிய கூட்டணி, மிரட்டலால் உருட்டலால் உருவான பிளாக்மெயில் கூட்டணி, உண்மையான அதிமுக தொடர்களுடைய விருப்பத்திற்கு எதிராக அமித்ஷா அவர்களால் திணிக்கப்பட்ட கூட்டணி, முழுக்க முழுக்க தன்னுடைய சுயலாபத்திற்காக வழக்குகள் இருந்து தன்னை காப்பாற்றிக்க, தன்னுடைய பதவியை தக்க வச்சுக்க பழனிசாமி உருவாக்கின சுயநல கூட்டணி, டெல்லிக்கு ரகசியமா பல கார்கள்ல மாறி மாறி போய் அங்க வழக்குகளை காட்டி மிரட்டினதும், ஏசி கார்லயே ஒருத்தருக்கு முகமெல்லாம் வேர்த்து விறுவிறுத்து போச்சு. எப்படி கட்சி வச்சு தொடச்சுக்கிட்டு வந்தாரு நாடே பார்த்துச்சு. அந்த காட்சி நாமும் பார்த்தோம். பாஜக என்ன நினைக்கிறாங்க? திரும்பவும் தங்களுடைய கண்ணசவைக்கு ஏற்ப தலையாட்டுகிற எடுபடிகளை வச்சுக்கிட்டு டெல்லியிலிருந்து தமிழ்நாட்டை ஆளலாம்னு பாஜக நினைக்குது. உங்களுக்கு தக்க பதிலடைய தமிழ்நாடு தரும். அதிமுக ஆட்சி என்ற பேர்ல பாஜகவோட பிராக்சி ஆட்சி நடந்ததையே ஏத்துக்காதவங்க தமிழ்நாட்டு மக்கள். இப்ப வெளிப்படையா பாஜக அரசுனே சொல்லிட்டு வந்தா உங்களை எங்களோட எல்லைக்குள்ளேயே அனுமதிக்க மாட்டோம். நடக்க போற தேர்தல் என்டிஏ வெர்சஸ் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கிடையாது. என்டிஏ வெர்சஸ் தமிழ்நாடு, மறந்துடாதீங்க. தமிழ்நாடு என்றாலே தமிழ்நாட்டு மக்களுக்காக உண்மையா உழைக்கிற, நாடே திரும்பி பார்க்கக்கூடிய செயல் திட்டங்களை செயல்படுத்துற, தலை நிமிர்ந்து தன்மானத்தோடு போராடுகிற திமுக தான். எனவே மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு மீண்டும் வெற்றியை வழங்க மக்கள் தயாராகிட்டாங்க. பெண்கள், மாணவர்கள், வணிகர்கள், உழவர் பெருமக்கள், விவசாய தொழிலாளர்கள், நெசவாளர்கள், தொழில் முனைவோர், ஏழை எளியோர், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் எல்லாருக்கும் நம்மை நன்றாக புரிந்து கொண்டு நமக்கு ஆதரவை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கிறார்கள்.
அவங்களுடைய நன்மதிப்பை நம்பிக்கை நாம் பெற்றிருக்கிறோம். நான் என்னை விட அதிகமாக நம்புறது நம்முடைய தமிழ்நாட்டு மக்களைத்தான். எனவே என் மீது நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய மக்களை நாம் தொடர்ந்து சந்திச்சுக்கிட்டே இருக்கணும். என்றைக்கு எப்போதுமே மக்கள் கூடவே இருக்கணும். இதுதான் உங்களுடைய சகோதரனாக இருக்கக்கூடிய இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய வேண்டுகோள். எனவே அதற்கான பரப்புரை ஈடுபட வெல்லும் தமிழ் பெண்களை புறப்படுங்கள். மீண்டும் இந்த ஸ்டாலின் ஆட்சி, கழக ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி அமைய ஓய்வை மறந்து உழையுங்கள், உழையுங்கள். வெல்வோம் ஒன்றாக, வெல்வோம் ஒன்றாக. நன்றி, வணக்கம். வரலாற்று சிறப்பு மிகுந்த இந்த டெல்டா மண்டல மாநாட்டின் நிறைவாக தஞ்சை மத்திய மாவட்ட செயலாளர் அண்ணன் ஜுரை சந்திரசேகர் அவர்கள் நன்றியுரையாற்றுவார்கள். மாண்புமிகு இந்த மண்டல மாநாட்டை, டெல்டா மண்டல மாநாட்டை நடத்த அனுமதி தந்த மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், கழகத்தினுடைய தலைவர் அவர்களுக்கும், மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் அவர்களுக்கும், கழகத்தினுடைய இளைஞர் மகளிர் அணி தலைவர், மாநிலங்களவை குழு தலைவர், மரியாதைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும், வருகை வந்திருக்கின்ற கழக துணை பொதுச் செயலாளர்கள், முதன்மை செயலாளர், நம்முடைய தலைமை கழக செயலாளர்கள், மாவட்ட கழக செயலாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் அனைவருக்கும், வருகை புரிந்திருக்கின்ற அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். இந்த மாநாடு நடைபெறுவதற்கு வெல்லாமை இருக்கின்ற போதே முதலமைச்சருக்காக எதை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லி இந்த பகுதி மக்கள் நிலங்களை தந்து எங்களுக்கு இந்த மாநாடு அமைப்பதற்கு உறுதுணையாக இருந்த திரு கஸ்பார் அவர்கள், திரு சிவானந்தம் அவர்கள், திரு ஜெயக்குமார் அவர்கள், திரு வெங்கடேஷ் அவர்கள், திரு சந்திரசேகரன் அவர்கள், திருமதி வனிதா அவர்கள், திருமதி கனகா அவர்கள், திரு சரவணன் அவர்கள், கு பன்னீர்செல்வம் அவர்கள், திரு ஜெயக்கண்ணன் அவர்கள், திருமதி புஷ்பதி அவர்களுக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சால்வை அணிவிப்பார்கள். அதோடு இந்த மாநாடு வெற்றியடைய அலுவலக பொறுப்பாளராக இருந்த புண்ணியமூர்த்தி அவர்களுக்கும், நம்முடைய பந்தல் சிவா அவர்களுக்கும், சவுண்ட் சர்வீஸ் அமைத்து கொடுத்த சேகரன் அவர்களுக்கும் தலைவர் அவர்கள் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவிக்கிறார்கள்.